ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த மரைன் அக்வேரியம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு கஸ்டமரோட இதுதான் ஹாபியஸ்டர் பத்தி. இந்த ஹாபியஸ்டர் எப்படின்னா, இவர் வேற லெவல் ஹாபியஸ்டர். அது எப்படின்னா, அவர் வீட்டுக்கு வந்து அவர் நம்ம வந்து யூடியூப் சேனல் பார்த்துருந்தாரு. யூடியூப் சேனல் பண்ணி அவருக்கு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டு, இந்த மாதிரி தம்பி வாங்க வீட்டுக்கு வாங்க, நான் பேசணும், இந்த மாதிரி மரைன் டேங்க் செட் பண்ணணும், இப்பவுமே செட் பண்ணணும், எனக்கு அர்ஜென்ட், அந்த மாதிரி பேசியிருந்தாரு. நாங்களும் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறமா அண்ணா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் நிறைய வந்து பார்த்துருக்கேன். மரைன் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ணனோட ஒர்க் ரொம்ப பிஸினால அண்ணன் வந்து மரைன் டேங்க் வேணாம், நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் வச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி 25 வருஷமா ஃப்ரெஷ் வாட்டர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஃப்ரெஷ் வாட்டர் சும்மாலாம் இல்லைங்க guys. வேற லெவல்ல மெயின்டைன் பண்ணாரு. ஃபுல்லா வந்து சிக்லெட் வெரைட்டி தான், எக்ஸாட்டிக் சிக்லெட் வெரைட்டி எல்லாமே வச்சு வளர்த்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி வந்து கோல்டன் ட்ரைமேக்ஸ்ல ஏ கிரேட் மாதிரி ஒன்று வச்சு வளர்த்துட்டு இருந்தாரு. அது ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் தான் வளர்த்தாரு, எல்லா ஃபிஷ்ஷும் வளர்த்துட்டாரு. அண்ணன் வந்து லாஸ்டா நம்ம வந்து மரைன் செட் பண்ணோம், ஒரு 6 மாசம் தேடி இருந்தாரு. அதுக்கப்புறமா அப்படியே டிராப் பண்ணிட்டாரு. ஒரு நாள் நம்ம வீடியோ பார்த்து அண்ணன் பார்த்து ஓகே இந்த பையன் நம்மளுக்கு கண்டிப்பா சூட்டபிள் ஆவான்னு சொல்லி அண்ணன் என்னை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு, இந்த டேங்க்ல எனக்கு மரைன் செட் பண்ண முடியுமா முடியாதுன்னு கேட்டாரு. நம்ம பண்ண முடியும்ல. அதே மாதிரி எனக்கு வந்து அந்த அண்ணன் எனக்கு கொடுத்த நம்பிக்கை என்னன்னா, உன் இஷ்டத்துல பண்ணு, எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிடாத, பெஸ்டா பண்ணு மட்டும் தான் சொன்னாரு. அதே மாதிரி அவருக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்தோம். நல்ல கிளாசிக்காவும் இருக்கு டேங்க். அதோட ஃபுல் வீடியோ பாருங்க மறக்காம. அதே மாதிரி அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, மரைன் டேங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு மாசம் கழிச்சு தான் மீன் விடுவாங்க. நம்ம வந்து செட் பண்ணி 2 நாள்லயே மீன் விட்டோம். லாஸ்டா வந்து ஒரு பேட்ச் விடும் போது கரெக்டா வந்து 1 வீக்ல ஒரு 4 ஃபிஷ் விட்டுட்டோம். எல்லாமே கலெக்ஷன் தான். அண்ணனை பொறுத்த வரைக்கும் சாதா வெரைட்டியோ நார்மல் கலெக்ஷன் வேணாம், விட்டா இன்னைக்கு யூனிக்கான கலெக்ஷன், நல்ல கலர், இந்த விட்டுட்டு அப்புறமா எடுத்துப்போம் அந்த கான்செப்டே கிடையாது அண்ணனை பொறுத்த வரைக்கும். அதனால விடும் போதே நம்ம நல்ல செலெக்ஷனா சூப்பர் மீன் தான் விட்டோம். அது அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச உடனே அவர் என்ன பண்ணாரு, ஒரு நேனோ டேங்க் வாங்கியிருந்தாரு கைஸ். பார்த்தனா அவர் நேனோ டேங்க் மரைனுக்குன்னு வாங்கி கஷ்டம் மரைனும் செட் பண்ணல. ஒரு 6 வருஷமா சும்மா தான் இருந்துச்சு. ரீசன்னா இந்த ஃப்ளோரானிக் இடம் பத்தலன்னு அந்த மீன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணி அந்த டேங்க் வச்சிருந்தாரு. அவன் என்ன சொன்னாங்க, என்கிட்ட ஒரு அல்ட்ரா கிளியர் கிளாஸ் டேங்க் ஒன்று இருக்கு, நேனோ டேங்க், அதை நீங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. இது என்ன தெரியுமா, அவர் மரைன் டேங்க் வாங்கி வச்சதோட சரி, அவர் செட் பண்ணவே இல்லை. காரணம்னா மெயின்டெனன்ஸ்க்காக தான். திருப்பியும் அவர் வந்து நான் சொன்னேன், அண்ணன் சைடு சம்ப் இது செட் ஆகாதுன்னா நம்ம பேஸ் சம்ப் போட்டலான்னு. அவர் ஃபர்ஸ்ட் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, என்கிட்ட கேட்காதீங்க, நீங்க பண்றதை பெஸ்டா பண்ணுங்க தம்பி, உங்களுக்கு எது தோணுதோ அது செய்யுங்க சொன்னாரு. நம்மளும் வந்து அதுக்கு பாட்டம் சம்பு போட்டு அதுவும் பண்ணிட்டோம். அட் டைம்ல 2 டேங்க் வச்சிட்டோம். அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு 2 நாள் டைம் கேட்டு அப்புறமா தான் ஃபிஷ் விடுற மீனே நல்ல கிளாசிக்கான மீன் தான் விட்டோம். கிளவுன்ல வந்து ஏ கிரேட் கிளவுன், ஆரஞ்சு பெருக்குலா, ஒரிஜினல் நீமோ படத்துல அடிச்சுல அந்த பிரீடும் விட்டுருந்தோம். அதே மாதிரி இப்ப அவர் வீட்டுல 2 மரைன் ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு, என் ஆபீஸ்லயும் மரைன் மாத்தணும். அதே மாதிரி அவர் எனக்கு மரைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து ஃபியூச்சர்ல பெரிய டேங்க் போனாலும் அவர் இப்பவே பிளான் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. காரணம்னா நம்ம கொடுக்குற சப்போர்ட், ரெண்டாவது கைடன்ஸ், அது கரெக்டா இருந்தாவே போதும். மரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே வராது. நெக்ஸ்ட் நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னா, இவ்வளவு ஃபண்ட் போட்டு இவ்வளவு இதாகி அது லாஸ் ஆயிரும் தான் யோசிக்கிறீங்க. உங்களோட முதுகெலும்பா நாங்க இருப்போம், மரைன் அக்வேரியம் டீம் இருக்கும். அதே மாதிரி நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மரைன்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னால எங்களுக்கு வந்து அதுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இல்ல. அதே மாதிரி என்ன ஃபால்ட் ஆனாலும் அது ரெக்கவர் பண்றதுக்கும் எங்களுக்கு வந்து முடியும் காய்ஸ். அதே மாதிரி ஒரு வீட்லயும் ஒரு இஷ்யூஸ் வரும். சில பேர் நாங்க வந்து வெளியூர்லயும் செட் பண்ணி கொடுக்குறோம், எல்லா ஸ்பேஸ்லயும் செட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க வீட்ல வேற வேற இஷ்யூஸ் வரும். அது எல்லாமே நம்ம பார்த்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, எல்லாம் சின்ன. அதே மாதிரி நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கடல் மாதிரி டோட்டலாவே 80% தான் நம்மளால கொண்டு வர முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரலா கொண்டு வர முடியாது. ஏன்னா நேச்சுரல் ஈக்குவலா எதுவுமே கிடையாது. எவ்வளவு ஆர்டிபிஷியல் வந்தாலும் நேச்சுரல் தான் காய்ஸ். அதனால நம்ம வந்து சின்ன சின்ன இப்போ நம்ம வந்து 80% நம்ம பக்காவா பண்ணிருக்கோம்ல, அதுக்கப்புறம் அந்த மைன்யூட்டான பிரச்சனை எல்லாம் வரும். அது எல்லாமே நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இதுக்கு எல்லாமே நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் காய்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து மரைன்ல பொறுத்த வரைக்கும் நான் டோட்டலி பிராங்கா இருப்பேன். இது வைக்க முடியும்னா வைக்க முடியும் சொல்லுவேன், வைக்க முடியும்னா வைக்க முடியாது சொல்லுவேன். எதுக்குன்னா உங்களுக்கும் எனக்கு இருக்க பாண்டிங் கட் ஆயிடக்கூடாது. எப்பவுமே சரி, நம்ம போறோம் ஒரு பிசினஸ் விஷயமாவே ட்ரீட் பண்ணா வச்சுக்கலாம், அது செட்டே ஆகாது. நம்ம வீட்டுல ஒரு பொருள் வைக்கிறோமா, அது நம்ம ஹாப்பியா வைக்கணும். அதே மாதிரி அது ஒரு லாஜிக்காவும் வைக்கணும். இப்ப நம்ம வைக்கிற டேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. மரைனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பயப்படுவீங்க, மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைப்பீங்க. இது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்ற ஒரே வேர்டு என்னன்னா, மெயின்டெனன்ஸ் கிடையவே கிடையாது. அதுக்காக தான் காய்ஸ் நான் கஸ்டமர் கிட்டே நான் ரிவ்யூ வாங்கி போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்கும் எதுக்காகனா உங்களுக்காக தான். மரைன் அதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, மரைன் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிம்மர் கிளீன் பண்ணணும், ஸ்பாஞ்சு கிளீன் பண்ணணும், அகைன் நீங்க வாட்டர் டாப் ஆஃப் பண்ணணும். இதுதான் உங்களோட மெயின்டெனன்ஸ் தவிர மற்றபடி ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது. இது ஃபுல்லி உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் பண்ணிக்கும். அதே மாதிரி வந்து நீங்க வந்து லைஃப் டைம் ஃபுல்லா வாட்டர் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. மீதி இருக்க மெயின்டெனன்ஸ் வந்து மரைன் அக்வேரியம் பார்த்துக்கும். எதுவா இருந்தாலும் அவங்க வந்து உங்க முதுகெலும்பா வந்து நிப்பாங்களே. அதே மாதிரி
கஸ்டமருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டா ஒர்க் எல்லாமே முடிச்சு குடுத்தோம். இவங்களுக்கு வந்து 2 நாள்ல மீன் விட்டோம். அடுத்த ஒரு கரெக்ட்டா ஒரு 1 வீக்ல 4 ஃபிஷ் ஏத்திட்டோம். திருப்பியும் வந்து இப்போ கரெக்ட்டா வந்து இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்துருச்சு. இன்னும் ஒரு மீன் டாப் ஆஃப் பண்ண போறோம். அதே மாரி நாங்க ஒரே டைம் எல்லா மீனுமே டாப் ஆஃப் பண்ண மாட்டோம். வீக்லி உங்களோட டேங்க், உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட பேட்டரி எல்லா கணக்குமே நான் வச்சுப்பேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து செகண்ட் டேட் வரைக்கும் எல்லா A to Z ஃபுல் ஹிஸ்டரி நாங்க என்ன டைம்ல எது பண்ணாலும் பெட்டரா இருக்கும். எல்லாமே நாங்க ஃபாலோ பண்ணிப்போம். நீங்க ஜஸ்ட் வந்து சோஃபால உட்காந்து மீன் தொட்டியை ரசிச்சா மட்டும் போதும். மீதி எல்லாமே நாங்க பார்த்துப்போம். நம்பிக்கை இருந்தா மட்டும் போதும். தேங்க்யூ. Just perfect story.